ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹேக் த லாஜிக் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம ஜஸ்ட் சிங்கிள் பைட் பி அந்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் மொத்தம் 7 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரூல் என்னென்னா, அந்த இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ நான் ஸ்மால் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது இந்த ஸ்மால் எக்ஸும் கேபிட்டல் எக்ஸும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதான் ரூல் நம்பர் 1. தென் வந்து இதே இப்போ நான் ஸ்மால் எக்ஸ்ன்ற ரெண்டு வேரியபிளில் சேம் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது, சேம் நேமில் வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? தென் வந்து செகண்ட் ரூல் என்னென்னா, நம்ம வேரியபிள் நேம் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் ஒன்லி அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதர்வைஸ் இந்த வேரியபிள் நேம்ஸ்லேருந்து எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கலாம்? ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர். ஸோ இது மட்டும்தான் இருக்கலாம். ஓகேவா? தென் நம்மளோட தேர்ட் ரூல்ஸ் என்னென்னா, ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர் ஆர் டாலர். நம்பர்லேயும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, வேறு இந்த அண்டர்ஸ்கோர் டாலரை தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லையும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் டாலரை தவிர யூஸ் பண்ணவே கூடாது. மோஸ்ட்லி ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா? தென் வந்து should not be a keyword. ஃபோர்த் ரூல் என்னென்னா, அது வந்து இன்டிஃபைன் கீவேர்டு. ஜாவாவில் சில கீவேர்ட்ஸ் இருக்குது, லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, இன்ட்டு, பைட்டு, இது எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸ் தான். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடாது. நான் கீவேர்ட்ஸ் வந்து ஒரு இமேஜ். ஸோ ஆக்சுவலாக இதான் வந்து ஜாவாவோட டோட்டல் கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எதாவும் நம்ம வந்து நேம் டிக்ளேர் பண்ணக்கூடாது. நம்ம வேரியபிள் நேமும் வந்து ஜாவாவோட கீவேர்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபோர்த் ரூல். தென் வந்து லிமிட் ஆஃப் த நேம் வந்து ஐ மீன் வேரியபிள் நேம் வந்து லென்த் வந்து இவ்வளோதான் இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும், எந்த ஒரு கன்ஸ்டன்ஸுமே கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் லென்த்தில் வச்சுக்கலாம். பட் சிம்பிளாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஒரு குட் ப்ராக்டிஸுங்கிற சொல்லலாம். தென் வந்து சிக்ஸ்த்து ரூல் என்னென்னா, should not be the class name. அது வந்து ஒரு கிளாஸ் நேமாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த கிளாஸ் என்னென்னா, ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம், யூசர் இருந்து இன்புட் வாங்குறதுக்கு. வேறு ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸை பற்றி ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், யூஸ் பண்ண மாதிரி தெரில. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் நேம்ஸாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலி கிளாஸ் நேம் வந்து ஸ்டார்ட் வித் கேபிட்டல். ஓகேவா? பட் நம்ம வேரியபிள் நேம்ஸ் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஃபாலோ ஆக்சுவலாக இது வந்து 7th ரூல் தான். கேமல் கேசஸ்னால் என்ன? இப்போ ஒரு வேர்டு இருக்குது, சதீஷ்குமார். இப்போ என்னோட நேம் வந்து சதீஷ்குமார். ஓகேவா? சதீஷுங்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் ஸ்மால் லெட்டரில் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேப்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்மால், அடுத்து கேப்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ வந்து நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இப்போ இந்த கேமல் கேசஸ் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து இன்ட்டு எக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் ஃப்ளோட் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ பை டிஃபால்ட் சொல்லிடுச்சு, எரர் காமிக்குது. ஸோ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கோட்ஸ் எல்லாமே என்னோட கிட்ஹப் ரெப்போல ஜாவா 0 to ஹீரோ அப்படிங்கிற ரெப்போல இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இன்கேஸ் யூ நீட் கோட்னா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் எக்ஸ் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு. ஸோ நீங்கள் வந்து சேம் வேரியபிள் நேமில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் அதே இதை கேபிட்டல் எக்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா இட் டஸ் நாட் ரிட்டன் எனி எரர்ஸ் பிகாஸ் இந்த எக்ஸும் சேம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஓகே, நம்மளோட ஃபஸ்ட் ரூல் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஈவன் இப்போ ஒரு வேர்ட் இருக்குது, இந்த அமௌண்ட். ஓகே, இதில் அமௌண்ட். ஸோ இதுவும் சேம் கிடையாது, ஏன்னா இங்கே வந்து கேப்ஸில் இருக்குது. ஈவன் நான் இப்போ இந்த ஏ வந்து ஸ்மாலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு லெட்ரு. இப்போ நான் இந்த லெட்ரு வந்து
கேப்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ இப்போ வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ வந்து ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் வந்து சேம் வேரியபிள் வந்து ரெண்டு இதை வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே. ஸோ ஒரு வேரியபிள் நேமில் என்னென்னா இருக்கலாம்னா கண்டெயின் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஓகே, நான் இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் டாலர் டாலர் இருக்கலாம். ஸோ நம்பர் சாரி நம்பர் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா எந்த எரர் ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஸ்டாருங்கிற ஒரு ஏதோ ஆர்எல்ஸ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி இதை நான் ஆட் பண்ணேன்னா இட்ஸ் த்ரோஸ் எரர். ஸோ ஒன்லி இந்த மாதிரி கண்டெய்ன்ஸ் ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை அண்டர் ஸ்கோராக இருக்கலாம், இல்லை டாலராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ரெண்டே ரெண்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று என்னென்னா அண்டர் ஸ்கோர், அனதர் ஒன்று என்னென்னா டாலர். தென் வந்து நீங்கள் என்ன ஆல்ஃபபெட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன நம்பர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அனதர் ஒன் அடுத்த ரூல் போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா நம்ம வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஃப்ளோட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ 1 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இட் ஷுட் பி அன் எரர். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் நம்பர், ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்ஸில் ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம். இல்லையா ஒரு அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், அண்டர் ஸ்கோர் நேம். ஓகே, ஈவன் டாலர் வச்சு கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஈவன் நீங்கள் பிஹெச்பி மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னாலே நம்ம டாலர் வச்சு தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ டாலர் வந்து ஒரு நார்மலான சிம்பிள் தான். ஸோ டாலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், டாலர் நேம். ஸோ இதுதான் தேர்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ஒன் வேறு அதர் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நம்பர்ஸில் வந்து வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. தென் ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த அண்டர் ஸ்கோர் டாலர்னால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன் ஜாவா மோஸ்ட்லி வேர்ட்ஸ் வந்து செப்பரேட் இப்போ மோர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீஜர், ஸ்டூடெண்ட் தனியாக, நேம் தனியாக இப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ ஒன்லி டேக் இதை மட்டும்தான் அது வந்து வேரியபிள் நேம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோமே தவிர இதை வந்து இப்போ நான் வந்து இதை வந்து தனி செப்பரேட் வேர்ட். ஸோ அப்போ இட் ஷுட் பி அன் எரர். ஸோ இந்த வேரியபிள் நேம்க்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. தென் ஆக்சுவலாக இட்ஸ் எக்ஸ்பெக்டட் செமிகோலன் சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி டயத்தில் ஈவன் வி கேன் யூஸ் அண்டர் ஸ்கோர் ஆர் டாலர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக நான் 7th ரூல்ஸ் வரும்போது இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம அண்டர் ஸ்கோர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. தென் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கீவேர்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃப்ளோட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஃப்ளோட்டுங்கிறது ஒரு கீவேர்டு தான். நான் அகைன் வந்து வேரியபிள் நேமும் ஃப்ளோட் வைக்கிறேன். அப்போ இட் ஷுட் பி அன் எரர். ஆர்எல்ஸ் திஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்குது ஜாவாவில். ஸோ நான் திஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ யூ கேனாட் ஏபிள் டு யூஸ் திஸ் கீவேர்ட். என்ன எரர் சொல்லுதுன்னு பார்ப்போமா? ஓகே, நேமிங் ரூல்ஸ் டாட் திஸ் கேனாட் பி ரெஃபரன்ஸ் ஃப்ரம் த ஸ்டாட்டிக் கான்டெஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து திஸ்ஸுங்கிறது வந்து ஒரு கீவேர்ட், நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் வந்து மெட்டீரியல்ஸில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஐ மீன் கிட்டப் ரெப்போவில் ஃபஸ்ட் ஜாவா 0t ஹீரோங்கிற ரெப்போவில் வந்து மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் வந்து கீவேர்ட்ஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கீவேர்ட்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு ரூல். ஓகேவா? ஸோ நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன் ஜஸ்ட். ஸோ தென் வந்து லென்த் ஆஃப் த நேம் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வேணும்னு வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் 1 டாலர் ரோல் நம்பர் ஆஃப் சிஎஸ்சி டாலர் சம்திங் டாலர் ஸ்டூடெண்ட். எவ்வளோ லென்த் வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ரீடபிளாக உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ, ஐ மீன் இவ்வளோ இது இப்போ ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டாக இருக்குது கீவேர்டை வந்து வச்சுக்கோங்க. ஐ மீன்
ஆக்சுவலாக நாட் கீவேர்ட், ஒரு வேரியபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் வந்து அடுத்த ரூல்ஸ் என்னென்னா கிளாஸ் நேமாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் நேம் வந்து எல்லாமே வந்து கேப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமல் கேஸை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம வந்து வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே. இன்ட்டு ஸ்கேனர். ஓகே, நான் ஸ்கேனருங்கிற நேமில் வந்து ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணும்போது டெஃபினட்டாக கிளாஸ் நேமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தென் வந்து கேமல் கேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் டேபிள். இப்போ எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம். ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேடு ரைட்டா. ஸோ அதை வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து ஃபுல்லாமே எழுதிட்டு தென் அடுத்த லெட்டர் வந்து நேமுங்கிறது அடுத்த வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர். ஸோ அதை வந்து கேப்ஸ்ல. ஸோ நம்ம அண்டர் ஸ்கோர் டாலர்லாம் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா மோர் ரீடபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லிட்ரல்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.